தாவேக்காரங்கள வளர்க்கறதே திமுக காரங்க தான். சும்மா இருந்த ஒரு நடிகர பெரிய ஆள் ஆக்கி விட்டீங்க. சிஎம்மா ஆக்கி விட்டீங்க. மேயர் பிரியா அவங்க இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, சும்மா ஒரு மேடம் வந்து பல்லவின்னு ஒருத்தவங்க. அவங்க குத்து விளக்கு ஏத்த வந்தாங்க. குத்து விளக்கு ஏத்துனா அவங்ககிட்ட குடுத்துட்டு இருக்கலாம். குடுத்துருந்தா மண் ஏத்திட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி யாருக்கும் தெரிய போறதும் கிடையாது. அந்த அம்மா கன்சீவா இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாங்க. கன்சீவா இருக்கும்போது பதவி ஏத்துக்கினாங்க. இவ்வளவும் பண்ணவங்களுக்கு குழந்தை பெத்து 10 நாள் தான் ஆச்சு. 10 நாள்ல வந்து ஸ்கூல திறக்கலாம் அப்படின்னு வந்தாங்க. ஸ்கூல் திறக்க வந்த இடத்துல மேயர் பிரியர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் விளக்கேத்த ஆரம்பிச்சாங்க ஒவ்வொருத்தவங்களா. பக்கத்துல இருந்தவங்க கிட்ட குடுக்கல. புடுங்குனாங்க. புடுங்கிட்டு வுட்டுட்டாங்க. அவங்கள அவமதிச்சுல அவங்க வெளியும் போயிட்டாங்க. இப்ப என்ன ஆயி போச்சு? இது பெரிய இஷ்யூ ஆயி, அவங்கள யாருன்னு தேட ஆரம்பிச்சுட்டாங்க. பல்லவி மேடம் யாரு? அவங்க யாரு? அப்படின்னு தேட ஆரம்பிச்சுட்டாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. நீங்க எந்த அளவுக்கு அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாவேக்காவ, தாவேக்கா வளர்ந்துனே தான் இருக்கும். அதனால தாவேக்கா அழிக்கணும்னு நினைக்காத. நீங்க வளரணும்னு நினைங்க. உங்கள் புகழ்ச்சிகள சொல்லுங்க. நீங்க செஞ்ச சாதனைகள சொல்லுங்க. இது செஞ்சாலே திமுக வளரும். தாவேக்கா அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா தாவேக்கா அழியாது. தாவேக்கா வளரும். அதனால ஒருத்தவங்கள அழிக்கணும்னு நினைக்காதீங்க. மேயர் பிரியா உங்களுக்கு சொல்லிட்டேன். பார்த்துங்க. உங்களால இன்னைக்கு பல்லவி மேடம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. பட்டி தொட்டியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மினிடி மாதிரிலாம் கிடையாது. மீடியால போயிட்டு நீங்க என்னதான் பணம் குடுத்து பண்ணாலும், சோசியல் மீடியால தானா வந்து போட்டுன்னு இருக்காங்க தாவேக்காக்கு. அதனால தயவு செய்து உங்கள புரிஞ்சுகிட்டு செயல்படுங்க. திமுக அடுத்த ஆண்டு 5 ஆண்டுல ஆட்சி பிடிக்கலாம்.